காலையிலே நமக்கு பிடிச்ச பாட்டை போட்டு இன்னைக்கான நாளா நம்ம ஆரம்பிச்சாச்சு. 5 மணி அளவில் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். இன்னைக்குன்னு பார்த்துட்டு கால் சக்காவை போட்டு போயிட்டேன். செம்ம குளிரு தாங்க முடியல. நானே குளிருக்கு சொக்காக்குள்ள கையை விட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நடுவில் ராஜனை வேற குறுக்க கௌசி வந்த மாதிரி. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன், 20 கிலோமீட்டர் பயணத்துல எனக்கு புது யோசனை வந்துச்சுன்னு. அந்த யோசனை இதுதான். வழியில யாராவது ரேபிடோ நண்பர் வந்தா அவங்க கூட்டு போய் விட்டு ரேபிடோக்கு ஒரு 10, அண்ணனுக்கு ஒரு 10 போலான்னு பார்த்தா நடுவில் குட்டி நண்பர் கூப்பிட்டு நான் தான் வருவேன்னு சொல்லி அவர் வந்தாரு. சரிதான் வாயா போலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பிளாக் காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஸ்டேடியம் கிளம்பிட்டோம். ஸ்டேடியம் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பெரிய ஆப்பு. இன்னைக்கு 120 மீட்டர் ஓட்டப்பயிற்சி. அப்படியே 120 மீட்டர் ஓட்டப்பயிற்சியை முடிச்சுட்டு சார் கிட்ட, சார் இங்கெங்கெல்லாம் வலிக்குது அங்கெங்கெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே போய் 2 கூல்டனை போட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது தான் நடுவில் ஒரு 800 மீட்டர் ஓட்டப்பந்தயக்காரர் வந்தாரு. அவரை பார்த்துட்டு அப்படியே கிளம்பும்போது ஒரு 2 கருத்தூசியை போட்டு கிளம்புனா இவர் வேற அப்படியே ஒரு நடிவை பார்த்துட்டு கிரவுண்ட்ல இருந்து கிளம்பிட்டேன். போற வழியில கிரவுண்டுக்கு ஒரு முத்தா அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டேன். இன்னைக்கா கொஞ்சம் சீக்கிரம் போலான்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு நாள் கூட சீக்கிரம் போல. அதனாலதான் இன்னைக்கு சீக்கிரம் கிளாஸ். இன்னைக்கு வந்து எக்கனாமிக் கிளாஸ் போயிடுச்சு. எக்கனாமிக் கிளாஸ் ரொம்ப முக்கியம் போல. ஏன்னா பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் கண்டிப்பா ரொம்ப முக்கியம். இன்னைக்கு படிச்சது ட்ரேட் ஆஃப் இன் எக்கனாமிக்னு ஒன்று படிச்சேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்களும் படிங்க. 1 மணி அளவில் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். போற வழியில செம்ம பசி, என்னால பசி தாங்க முடியல. அதனால போற வழியில ஒரு தள்ளுவண்டி கடையில உட்காந்து அழகா 2 வெரைட்டி ரைஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே ஒரு குட்டி தூக்கம். ஏன்னா சாயந்தரம் கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. அப்படியே ஒரு 6 மணி அளவில் எந்திரிச்சு ஒரு குட்டி வேலை இருந்துச்சு. அதை அமுக்கிட்டு அப்படியே ஒரு குளிச்ச உடனே ஒரு பாடி செக்கின் போட்டு அப்படியே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவனை கூட போனான். இன்னும் விறகடுப்பு தான் யூஸ் பண்றாங்க. செமையா இருந்துச்சு விறகடுக்க பார்க்கும்போது. அப்படியே அவனையும் கிளப்பி கூப்பிட்டு எங்கடா போறான்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனை பாக்குறதுக்கு தான். போய் இன்னைக்கு முருகனை பார்த்துட்டு இன்னைக்கு அதனால முடிச்சுக்கிட்டோம். டாட்டாவே போய் நாளைக்கு பார்க்கலாம்.